அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கால் ராத்திரி அப்படின்ற ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி சீரீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸோட வல்லனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேபி அப்படின்ற இந்த சீரீஸோட நாயகி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்களோட கணவர் வீட்டுக்கு போகிறாங்க. போன அன்னைக்கு, அதாவது அன்னைக்கு நைட்டே அவங்களோட கணவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மொத்த ஃபேமிலியும் இவங்க கிட்ட, அதாவது இந்த டேபி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அந்த விஷயம் என்ன, அண்ட் இவங்களோட கணவர் கல்யாணமான முதல் நாளே இறந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதா இந்த படத்தோட, அதாவது இந்த சீரீஸோட மீதி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினான டெபி அப்படின்றவங்கள தான் காமிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட கணவரோட அவங்க புகுந்த வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அவங்களோட கணவர் ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரக்கு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும், அதாவது பொது வெளியில நீ நிறுத்தியே ஆகணும், காரை நிறுத்தலைன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அசிங்கமான வார்த்தைகளால் திட்டிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை உண்டாக்குது. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சின்னதா ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. ஸோ இவங்களோட கல்யாணம் அப்படின்றதுனால வீடு முழுக்க பயங்கரமான கோலாகலமான நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் சின்னதா இவங்களுக்குன்னு ஒரு சோகம். அது என்ன சோகம் அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மாயா அப்படின்றவங்க இவங்களை வந்து தனியா சந்திக்கிறாங்க. அண்ட் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நமக்கு தெரிகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா, அவரோட பேர் ரகு அப்படின்றது. அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருந்து ஆக்சிடென்டால இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சைடு தேவி கிட்ட வந்தோம் அப்படின்னா, அவங்க சிராக் அப்படின்ற ஒரு நபரை காதலிச்சிருப்பாங்க. அண்ட் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தப்ப ஒரு திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். ஸோ அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே முதல் மனைவி, இங்க முதல் கணவரை இழந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையட்டும் அப்படின்ற மாதிரி தான் நான் வேண்டிப்பேன். ஆனா எனக்குள்ள ஒரு இன்ஸ்டன்ட் தோணிக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, உன்னோட கணவர் கல்யாணமான அன்னைக்கே இறந்து போக போறார். உனக்கே தெரியும் இல்லையா, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படியே நடக்கும்னு. இது நடக்கத்தான் போகுது. நான் அங்க இருந்து போக இவங்களுக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல எங்க காமிக்கிறாங்க. அவங்க கார்ல இருந்து எழுந்து வீட்டுக்குள்ள, அதாவது இந்த புகுந்த வீட்டுக்குள்ள போகணும்னு ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து இவங்களுக்கு லைட்டா மயக்கம் வர ஆரம்பிக்குது. இதனால இவங்களோட கணவரான ரகு இருக்கா இல்லையா, அவரோட தம்பி ஒருத்தர் இருப்பாரு. அவர் இவங்களை போய் தாங்கி பிடிக்கும் போது இந்த விஷயத்த ரகு பாக்குறாரு. அவளுக்கு ஒன்னும் இல்ல, நீ கையெடுக்கலாம், சரி நம்ம வீட்டுக்குள்ள போகலாமா அப்படின்ற மாதிரி பயங்கர போதையில உள்ள போகும்போது அங்க ராய் அப்படின்ற ரகுவோட தம்பி இருக்கா இல்லையா, அவரோட மனைவியை இங்க நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க ஆரத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்கள தொட்டுக்கிட்டு இந்த ரகு பேசிக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே இதை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அண்ட் புதுசா வந்த ஹீரோயினுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றது புரியல. ராய் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து உன்னோட கனவை என் மனைவியை தொட்டா, அதுக்கு நான் உன்னை தொடலாம் இல்லையா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் சங்கட்டமா இருக்கு. பட்டுன்னு ரகுவோட அப்பா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. ரகுவை தனியா கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு ஹீரோயினும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூமுக்குள்ள போகும்போது டப்புன்னு மறுபடியும் மயக்க வர மாதிரியான உணர்வுகள் இவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து அந்த வீட்டுல இருக்க ஒரு லேடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 4 பசங்க பிறந்திருப்பாங்க. 3 பேர் ஆண் பிள்ளைகள், ஒருத்தவங்க மட்டும் பெண். சோ அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இங்க வந்து இவங்களை பார்த்ததும் இந்த வீட்டுக்குள்ள வாட்டி வர மாதிரி ஏன் இவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருக்க, நீ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ரொம்ப ரூடா பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அந்த சமயம் பார்த்து இவங்களோட கணவர் அங்க வந்ததோ, என்ன இங்க வந்திருக்க, அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் ட்ரை பண்றியா, அதெல்லாம் இங்க நடக்காது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஆஷா திட்டிட்டு இவங்களும் அங்க இருந்து போக அப்படியே கட் பண்ணி ரகு கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ தன்னோட தம்பியோட மனைவி கிட்ட இவர் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் சுத்தமா பிடிக்கல. இதை பத்தி இவர்கிட்ட கேட்கும்போது 2 பேருக்கும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த ராயோட நான் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நினைக்க வேண்டாம், நீங்களும் தானே இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கொச்சையான வார்த்தைகளால பேசிட்டு போக பட்டுன்னு இவரோட அம்மா உள்ள வந்துட்டாரு. எல்லாரும் பிரிச்சு விட்டுட்டாங்க. ஸோ அம்மாவும் இவங்களோட அப்பாவும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமாவும் நமக்கு தெரிகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ராய் அப்படின்ற ஒரு மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருக்க எல்லா ஆண்களையும் செடியூஸ் பண்ணி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதனால இங்கேயும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல டேபி இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டு போகுது. அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்த வீட்டுக்கு கல்யாணம் அப்படின்றதால ஒரு சின்ன பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்க மட்டும் இவங்க கேர் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க, நட்பு ரீதியா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராக் இப்படி போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வீட்டோட 3வது மருமகளை காமிக்கிறாங்க. அவங்க அவங்களோட மாமனாரை பாக்குறாங்க, தூங்கிக்கிட்டே இருக்காரு. உடனே கால் அமுத்தி விடுறேன்னு போக அவர் எழுந்துக்கிறாரு. நீ ஒன்னும் அமுத்தி விட வேண்டாம், நீ போய் ராய் வர சொல்லுன்னு சொல்ல இவங்களுக்குள்ள பயங்கரமான கோவம். எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் டீல் பண்றாங்க. யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்துதான் வழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால நான் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் அதை செய்யறேன், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல அவருக்கு இன்டென்ஷன் புரிஞ்சு போயிடுச்சு. நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போகணும்னு சொல்ல கோபமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண டெபி கிட்ட. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டான மாயா அப்படின்ற கேரக்டர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமாவும் இங்க பல பிரச்சனைகள்
பிரச்சனைகள் வரப்போகுது. அண்ட் இவங்களோட கணவருக்கு ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. குழம்பி போறாங்க. ஆனா அதே சமயத்துல நைட்டு நேரத்துல காமிக்கிறாங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறமா அந்த ரகுவோட ரூம் இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. ரகுவோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்க எந்த விதமான சத்தமும் இல்லை. பயந்து போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ரகு குத்தப்பட்ட நிலையில, அதாவது ஹேர் பின் இருக்கு இல்லையா, அதுல குத்தப்பட்ட நிலையில அங்க இறந்து கிடக்கிறாரு அப்படின்ற விஷயத்த கவனிக்கிறாங்க. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து இறந்து போனவரோட எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் குத்தப்பட்டிருக்கு இல்லையா ஹேர் பின், அது யாரோடையது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அங்க இருக்க ராய் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தான். ஸோ அவங்க கிட்ட இதை பத்தின கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ணிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளே நிறைய பேர் டாக்டர்ஸாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த பிரச்சனைனாலும் வீட்டுக்குள்ளே பேசி முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு, போலீஸ் கேஸ் வேற இன்வால்வ் ஆயிடுச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்டோட தலைவர் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் கல்யாணம் ஆன முதல் நாளே தன்னோட கணவரை இழந்துட்ட ஹீரோயின் தன்னோட நண்பர்களோட உட்காந்து சோகத்தை பகிர்ந்துகிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க கிட்டே போக ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல வேலை செய்யற ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க பிரதான வேலையை என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, யார் என்ன பண்ணாலும் அதை வேடிக்கை பார்க்கணும், ஒட்டு கேட்கணும் அப்படின்னு தான். ஸோ நேத்து நைட்டு இங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனை சரி வேற ஒரு போலீஸ்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க அழுதுகிட்டே இருக்க ஹீரோயின் கிட்ட போய் அவங்க கிட்ட சில கேள்விகள் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்க, அது மூலமா இந்த கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயினோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வயசானவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரகுவோட அப்பா அவங்களோட வீட்டுக்கே போறாரு. என்னோட முதல் மருமக இருக்கா இல்லையா ரகுவோட மனைவி, அவ ஒரு ஆக்சிடென்டால இறந்து போயிட்டா. ஜோசியக்காரங்கிட்ட கொடுத்து பார்க்கும்போது அவனுக்கு 2 கல்யாணம் நடந்தது அப்படின்னா மனைவி இறந்து போயிடுவாங்க. அண்ட் மூணாவதா இருக்க மனைவி கூட தான் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முதல் மனைவி இறந்து போயிட்டா, என்ன பண்ணதுன்னு தெரியல. உன்னோட பொண்ணும் காதலன்னு இறந்து போயிட்டான், கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்கா இல்லையா. என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்ல அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா 2வது மனைவி இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஜோசியக்காரங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடக்கும்னு இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் இவங்களை பார்த்து மிரட்டுற தோரணையில பண்ணி தான் ஆகணும், நான் அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பாக்குறேன்னு சொல்லிட்டு போக, ஸோ இந்த வயசான அப்பா அம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க போல. அது என்ன ஏது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணாம பிரசன்ட்ல ஸோ இப்படிதான் கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரி டேபி அழுதுகிட்டே சொல்ல, இன்னொரு பக்கம் வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. 2 போலீஸ்காரங்களும் கூட உட்காந்துடுறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அந்த லேடி வழக்கம் போல தூங்கணும்னு போகும்போது அந்த ரகுவோட ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு ராய் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகமாயிடுது. இதனால என்ன நடக்குது அப்படின்றத வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ராய் உள்ள போனது ரகு கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க, அந்த சமயம் பார்த்து ரகுவோட அம்மா இருக்காங்க இல்லையா, இதை கவனிக்கிறாங்க. என்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் நீ நாசம் பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்க ரகுக்கு கோபமாகுது. இதனால அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் கோபமா அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ண ராய் இருக்காங்க இல்லையா, உங்களோட பொண்ணுங்க, அதாவது உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்க யாருமே சரிப்பட்டு வர மாட்டீங்க, அதனாலதான் இங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே என்ன தேடி வராங்க, ஏன் உங்களோட கணவர் முதற்கொண்டு என்ன தானே தேடி வராரு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக இவங்களுக்குள்ள பயங்கரமான கோபம் பிரசன்ட்ல. சோ இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க, அப்போ இந்த கொலையை யார் பண்ணிருக்க, நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறேன்னு கேட்கும்போது இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு இந்த எல்லா விஷயங்களும் ஹீரோயினும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு, இதுக்கு அடுத்த நாள் காலையில தன்னோட பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு, ரிசப்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக தேவியோட அம்மா அப்பா 2 பேரும் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்களுக்கு தன்னோட பொண்ணோட கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் கிடைச்சதும் ஒரு மாதிரி பயந்து போறாங்க. ரகு சார் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, சாரா உங்களோட மாப்பிள்ளைய நீங்க எதுக்காக சார்னு சொல்றீங்கன்னு போலீஸ் ஆபீசரும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் தடுத்து நிறுத்துறாரு. அவர் பயத்துல ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் என்னோட பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கள நோக்கி போக ஆரம்பிக்க போலீஸ்காரருக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியே கற்பனா பொண்ணை காமிக்கிறாங்க. தேவி இருக்காங்க இல்லையா, யாருக்கும் சொல்லாம கொள்ளாம தன்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, என்ன பண்ணதுன்னு தெரியாம சோகத்துல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு குளத்தை கவனிக்கிறாங்க. குளத்துக்குள்ள இவங்களோட இறந்து போன காதலன் சிராக் அப்படின்ற ஒரு கேரக்டர் இவங்களை பாக்குறாரு. இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க தண்ணிக்குள்ள முங்க ஆரம்பிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு, சரியான சமயத்துல இந்த கேஸ் விசாரிச்சுட்டு இருக்காரு இல்லையா போலீஸ் ஆபீசர், அவர் போய் அவங்கள சரியான சமயத்துல காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலி மொத்தமும் எதுக்காகமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, தனியா யார் ஒண்ணு போக சொன்னான்னு கேட்க அவங்க, நான் குளத்து பக்கமா தான் போறேன், தெரியாதனமா நான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்க எல்லாரும் ஒருத்தரா கலைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க 2 போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இந்த கேஸ் பயங்கர மிஸ்டீரியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. சோ இந்த போலீஸ்காரர் தான் அவங்களை போய் காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ அவங்க பயங்கரமா கத்திக்கிட்டு, நீங்க அவனை காப்பாத்தி ஆக்கணும், அவனு கஷ்டத்துல தான் இருக்கான், அவனு சாகு கிடக்குறான் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தரை பத்தி இவங்க அடிக்கடி
முன்னாடி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க, கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் இவர் கூட இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. ஆனா அவங்க யாரதான் காப்பாத்த சொல்றாங்கன்னு புரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்துல அங்க இருந்து கிளம்ப அதே சமயத்துல ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ராய் இருக்காங்க இல்லையா, அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உன்னோட ஹேர் பின்னாலதான் என்னோட கணவர் இறந்து போயிருக்காரு, இதுக்கு பின்னாடி நீ ஏன் இருக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்விகளோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ சமையல் ரூம்ல எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டோட 3வது பையன் இருக்கான் இல்லையா, அவன் வேகமா வந்து இவங்களோட ஹேர் பின் எடுக்க ஆரம்பிக்கிற, அவங்க கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த அந்த வீட்டிலே பிறந்த இன்னொரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த ஹேர் பின்னால அந்த நபர் இவங்களை காயப்படுத்தணும் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாரு. என்னோட விஷயத்துல நீ தலையிட வேண்டாம், நான் ராய் கூட என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்றத அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம், நீ எல்லாம் இதுல குறுக்கவே வரக்கூடாது, வந்தியா வேலையை பாத்தியா கிளம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் டேபி இந்த கொஸ்டினை கேட்டாங்க அப்படின்றத பிரசன்ட்ல நமக்கு காமிக்கிறாங்க. சோ அதனால ஒன்னும் இந்த கொலையை நான் பண்ணதா கணக்காயிட்டாது இல்லையா. ஆமா, இந்த கேள்விகள் எல்லாத்தையும் எதுக்காக நீ என்கிட்ட கேட்டிருக்க, உண்மையிலே இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததா உனக்கு எந்த ஞாபகமும் இல்லையான்னு கேட்க இவங்களுக்குள்ள பயங்கரமான யோசனைகள், எல்லாரும் இதையே எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படிங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்க கட் பண்ணி ராய் கிட்ட போக ஆரம்பிக்குது. வீட்டு தலைவர் இருக்கா இல்லையா, அவர் ரொம்ப கலப்பா படுத்துக்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட போறாங்க. உங்களுக்கு கால் அமைக்க விடுவா, நடந்த சமூகங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவரோட மனைவி இதை கவனிக்கிறாங்க. இவங்களை பார்த்ததும் இந்த ராய் இங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவருக்கு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வர ஆரம்பிக்குது. அங்க போனா இந்த போலீஸ்காரருக்கு எதிரியா ஒருத்தர் இருக்காரு, அவரும் போலீஸ்காரர் தான். இந்த கேஸை பத்தின கிண்டலும் கேள்வியுமான விஷயங்களை இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் கோபம் உடைகிறார், அவங்க கிட்ட சண்டைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறார். சோ இந்த விஷயத்த மெஜிஸ்ட்ரேட் தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க ஒரு பெரிய கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பிவிட இந்த சைடு ஹீரோயின் கிட்ட வர ஆரம்பிக்குது. அவங்க குழப்பத்துல இருக்கும்போது அவங்களோட மாமியார் இருக்காங்க இல்லையா, வேகமா உள்ள வராங்க. இது எல்லாத்தையுமே நீ நடிச்சுட்டு தான் நடி இருக்க, இது எல்லா விஷயத்தையும் பண்ணது நீ தான் நடி அப்படின்ற மாதிரி அவங்களோட கழுத்தை பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ராய் பாக்குறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா இந்த வாட்டியும் ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியல. சோ ஏதோ ஒரு பாஸ்டிங்க இதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு, அது இன்னமும் நமக்கு ரிவீல் பண்ணாம அப்படியே இந்த சைடு அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு ஏதோ ஒரு டிராஜடியான பாஸ்ட் இருக்கும் போல வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது அந்த விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதாவது கூட வச்சுதான் ஒரு பிளாஷ்பேக் இவருக்கு போக ஆரம்பிக்குது. சோ இவரோட அம்மாவோட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட அப்பா ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல இறந்து கிடக்குறாரு அப்படின்ற விஷயத்த இவங்களுக்கு ஒரு பையன் ஓடி வந்து சொல்லும் போது இவர் அழுதுகிட்டே அங்க போக ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி பிரசன்ட்ல சோ இந்த சைடு ஹீரோயினை மறுபடியும் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி மனநிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இங்க என்னமோ நடக்குது, என்கிட்ட பேசுற போலீஸ்காரர் கிட்ட நான் உடனடியா பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது லேடி போலீஸ் உள்ள வராங்க. என்கிட்ட சொல்லுமாறு சொல்லும்போது இவங்க பாயை திறக்கிறதா தெரியல. இதனால போலீஸ்காரருக்கு அதாவது சீனியர் ஆபீசருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் அங்க கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த வீட்டு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட கணவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கணவர் அவங்க கிட்ட எதிர்ச்சியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்ன அப்படின்னா, தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க இங்க இருந்து போனது உண்மையில அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது இது நேரம் வரைக்கும் பொறுமையா இருந்த இவங்க இந்த ஒரு கேள்வியால பயங்கர கோபம் அடைகிறாங்க. வந்தியா, உன் பிசினஸ பாத்தியா, போனியான்னு இருக்கணும், என்னோட அப்பா கொடுத்த பிசினஸ் ஆலதான் நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்க அப்படின்றத மறந்துட வேணா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அது எல்லாமே உன் கையை விட்டு போயிடும். சோ இதுல அதாவது என்னோட ஃபேமிலி விஷயத்துல நீ தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரை திட்டி அனுப்பும்போது எங்கேயோ நமக்குள்ள பல எண்ணங்கள் அப்படி எண்ணத்தை தான் இவங்க மறைக்கிறாங்க. ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாத குழப்பத்துல நம்ம இருக்கும்போது போலீஸ்காரர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் டேபி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா டேபி அழுதுகிட்டே நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அது என்னோட முன்னாள் காதல நினைச்சிராக தான். அவன் நேஷனல் லெவல்ல ஸ்விம்மிங் காம்படிஷன் அட்டன் பண்ணவன், அப்படி இருந்தவன் ஒரு குளத்துக்குள்ள முங்கி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ இது தற்கொலையா இருக்குமோ அப்படின்ற எண்ணம்லாம் இல்ல. சோ அதை நீங்க விசாரிக்க முடியுமா, நான் சொன்னது இந்த விஷயத்த தான் அப்படின்ற மாதிரி அழுது அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவரும் சரின்னு தலையாட்ட கற்பதி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. ஜெயிலுக்குள்ள அமைதியான ஒரு நபர் சமையல் வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கூட இருக்க எல்லாருமே சிகரெட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தனியா போறாங்க. இந்த தனிமையை பயன்படுத்திக்கிட்டு அவர் அங்க இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் மேல ஊத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுக்க ஆல்மோஸ்ட் இறந்து போற நிலையில ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சாகரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் அதாவது இவரை உள்ள தள்ளி இருப்பாரியா அந்த நபரை கூப்பிட்டு என்னோட மனைவியை நான் கொலை பண்ணல, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி பாய திறந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரோட உயிர் உடலை விட்டு பிரியுது. சோ தப்பானால நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோமோ அப்படின்ற விஷயங்கள் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க கட் பண்ணி பிரசன்ட்ல போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. அந்த வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணி ஆகணும், அதுக்கு சர்ச் வாரண்ட் வேணும். அண்ட்
PhD லெவல்ல போய் அவங்க லிங்க் வச்சிருக்காங்க, நம்ம இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட காதலன் வெளியே நின்று பேசுற மாதிரி, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நேத்து என் கூட வர்றதா இருந்தது, ஆனா பாதையிலேயே போயிட்டேன், நான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ கீழே இறங்கி வர முடியுமா சொல்ல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராய் இருக்காங்க இல்லையா, அவங்க தனிமையில இருக்கும்போது அவங்களோட கணவர் அவங்க கிட்ட பேசணும்னு போக, இது நாள் இல்லாத அக்கறை இன்னைக்கு எதுக்கு, என்கிட்ட நீ பேசி என்ன பண்ண போறன்னு கேட்க அவர் ஒரே ஒரு கேள்விதான், எப்பயுமே நீ இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க போறியா, என்கிட்ட நார்மலா பேசுற எண்ணமே உனக்கு கிடையாதுன்னு சொல்ல அவங்க சிரிச்சுக்கிட்டே, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் நார்மல் தான் இல்ல, உன் இறந்து போன அண்ணன் முத கொண்டு உன் அப்ப உன் தம்பி அப்படின்ற எல்லாருமே என்னை பார்த்து நார்மலா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நீ பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் அண்ணன் பண்ணிட்டான் அப்படின்ற கோவத்துல தானே இந்த மாதிரி காரியங்களை நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குள்ள சண்டை அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் கோச்சிக்கிட்டு போக, இந்த பக்கம் மூணாவது மருமகளை காமிக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட கணவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மெயின் காரணமா இருக்கிறது ராய் அப்படின்ற ஒரு பெண்ணாலதான். சோ இந்த சண்டைகள் இங்க போய்கிட்டே இருக்க அதே சமயத்துல வாரண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போலீஸ்காரங்க அந்த வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது கூடவே அந்த போலீஸ்காரரோட பிளாஷ்பேக்கும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. தன்னோட அப்பா இறந்து போய் கிடக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சது இல்லையா, வேகமா அந்த இடத்துக்கு போக ரத்த காயங்களோட அப்பா விழுந்து கிடக்கிறார். அந்த விஷயத்தை பாக்குறாரு, கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. பிரசன்ட்ல இந்த சைடு ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க வெளியே போகணும் பெருமை ட்ரை பண்ண கதவை யாரோ வெளி பக்கமா பூட்டி இருக்காங்க. இதனால தட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு அவங்களோட வீட்டுக்குள்ள யாரோ ஒரு பெண் உட்கார்ந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு நபர் பார்த்து அவங்கள கத்திக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்கள் இமேஜினேஷனா வந்துகிட்டே இருக்கு. என்ன இங்க இருந்து காப்பாத்துக்க, என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது வெளிப்பக்கமா போலீஸ்காரர் கதவை திறக்கும் போது ஓடி போய் கட்டி அணைச்சுக்கிட்டு, நான் சொன்ன விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு, முதல்ல இங்க இருந்து என்ன கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீடு முழுக்க சர்ச் வாரண்டோட அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்க வீட்டு தலைவர் இருக்கா இல்லையா, ஜாலியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த போலீஸ்காரர் கவனிக்கிறாரு. பரவாயில்லையே, MLA லெவலுக்கு லிங்க் எல்லாத்தையும் வச்சு மெஜிஸ்ட்ரி வரைக்கும் இந்த கேஸை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரஷரை போட்டுட்டு நீங்க இவ்வளவு பொறுமையா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லும் போது அந்த நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள்ல இருந்து போலீஸ்காரரோட கண்ணீர் வர ஆரம்பிக்குது, முகம் மாற ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நபர் பேசுற டாபிக் இவங்களோட அப்பா ஓடுது. இவங்களோட அப்பா பிளாஷ்பேக் அடிக்கடி வந்துட்டு போயிருக்குமே, அதுல ஒண்ணுதான் ஒரு நபர் தீக்குளிச்சு இறந்து போனாரு, அந்த கேஸை விசாரிச்சாருன்னு ஒருத்தர் காமிச்சிருப்பாங்களே அது. ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்க, அந்த கேஸை இவங்களோட அப்பா விசாரிச்சிருப்பாரு. அந்த லேடியை கொலை பண்ணது இவங்களோட கணவர் தான் அப்படின்ற மாதிரி ஜெயில புடிச்சு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த நபர் இறக்கும் போதுதான் அந்த நபர் கொலையை பண்ணல அப்படின்ற விஷயமே தெரிஞ்சிருக்கும். சோ இதனால இவங்களோட அப்பா மென்டலா டிஸ்டர்ப் ஆகி அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்க மேட்டர் என்ன அப்படின்னா, அந்த கொலையை தப்பா ஒரு ஆள் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட கணவரை புடிச்சு போட்டிருப்பா இல்லையா இந்த போலீஸ்காரரோட அப்பா, அந்த கொலையை ஆக்சுவலா பண்ணது இங்க இறந்து போன அந்த ரகு தான். சோ இறந்து போன அந்த பொண்ணுக்கு என்னோட பையனுக்கும் அஃபேர் இருந்தது. அவ தன்னோட கணவரை விட்டுட்டு என் பையன் கூட வந்து வாழ்றேன் அப்படின்னு மாதிரிலாம் சொன்னா. இதனால அவளோட வீட்டுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி அவ இங்க வரணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுக்கும்போது ரகு கோபப்படைச்சா ஒரே அடி இறந்து போயிட்டான். ஆனா அந்த கேஸ் எல்லாமே அவங்களோட கணவர் டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி மாத்தி அமைச்சிட்டாங்க. இதுல ரெண்டு விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்னு, உன் அப்பா மட்டமான ஒரு போலீஸா இருந்திருக்கலாம், சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணாம இருந்திருக்கலாம். ரெண்டு, காசை வாங்கிட்டு, அதாவது என்கிட்ட காசை வாங்கிட்டு என் பையனை காப்பாத்தி இருக்கலாம். இதுல எதுப்பா உன் அப்பா பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஸ்டக் ஆகி நிற்கும் போது வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அதுல ராயோட கணவர் இருக்காரு. அவரோட பெட்டுக்கு கீழே ரத்த கரைகளோட ஒரு பேண்ட் கிடைச்சிருக்கும். அந்த பேண்ட் எடுத்துக்கிட்டு போலீஸ்காரமா வேகமா வந்து இந்த சைடு போலீஸ்காரர்கிட்ட காமிக்கும் போது அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அது என்ன அப்படின்னா, இந்த நபரோட ஹாஸ்பிட்டல் ரூம்ல தான், அதாவது இவரோட ரூம்ல தான் ரத்த கரைகளோட பொருட்கள் எடுத்திருப்பாங்க. அதுல இருக்க பிளட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன ரகு ஒருத்ததா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மேலும் கன்ஃபார்ம் பண்ற விதமா இவரோட பெட்டுக்கு கீழே இது இருந்திருக்கு. ஸோ இவரை ஒரு சஸ்பெக்டா நாங்க முடிவு பண்றோம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக அந்த மனுஷனும் எவ்வளவோ சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க கேட்கறதா தெரியல. வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அது கூடவே இந்த சைடு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில ஹீரோயின் வேகமா ஓடி வந்து அந்த போலீஸ்காரர்கிட்ட, நான் சொன்ன விஷயங்களை நீங்க விசாரிச்சீங்களா, சிராகோட மர்மமான மரணத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும்போது அவர் விசாரிச்சிருப்பாரு. அது மூலமா இவருக்கு ஹீரோயின் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கும். எதனால அப்படின்னா, ஒரு 2 மணிக்கு தான் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த தேவியும் 12 மணிக்கு பார்லர் போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 1:30 மணிக்குல பார்லர்ல இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போனதோ 3:45 அந்த மாதிரி ஒரு டைம்ல தான். சோ இடைப்பட்ட காலத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா அந்த போலீஸ்காரரோட அப்பாவோட பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. தப்பான ஒரு ஆளை ஃப்ரேம் பண்ணி இறந்து போயிட்டா இல்லையா, இதனால அவர் முன்னாடி இறந்து போன நபர் தோண ஆரம்பிக்கிறார். பக்கத்துல இருக்க எல்லாரையும் மறந்துட்டு அவர் கூட பேச ஆரம்பிக்க, கூட இருக்க எல்லாருமே இவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சைடு பிரசன்ட்ல இப்ப காமிக்கிறாங்க, அன்னைக்கு எங்க போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை இவங்களுக்குள்ள இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட
அவங்களோட ஃப்ரெண்டு மாயா அங்க வராங்க. 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா மாயாவோட வீட்டுக்கு தான் அவங்க போனாங்க அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிக்கிட்டே இருக்க மாயாவையும் அன்னைக்கு அவங்க மீட் பண்ணல. சோ மாயா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்க. நீ என்னோட வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசியிருக்க, நான் வர கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்றதால நீ அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இறந்து போன சிராக் இருக்காளே, அதாவது ஹீரோயினோட காதலன், அவங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தேபியை பத்தின ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ தேபிக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் என்ன நடந்தது அப்படின்ற எல்லாமே நினைவுல இருக்கும். ஏதோ ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்திருக்கு போல, அதுல இருந்து இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. லிட்டரலி இவங்க இப்ப 6 வயசு குழந்தை மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட இவங்க சிராக் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு பிரசன்ட்ல போலீஸ்கார கிட்ட போக ஆரம்பிக்குது. கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சஸ்பெக்ட புடிச்சிட்டார். அவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரோட பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. சோ அப்பா மனநல பாதிக்கப்பட்டுட்டார். இதனால அவருக்கு மன ரீதியா ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவரை வேலையை விட்டு கொஞ்ச நாள் தற்காலிகமா தூக்கி வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு பிரசன்ட்ல சோ சிராக்கோட அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லேடி விசாரணை நடத்திட்டு அங்க இருந்து போகலாம் ட்ரை பண்ண அவங்க இதை நான் உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்றது தெரியல, ஆனா கண்டிப்பா இது உதவும் அப்படின்னு நம்பிக்கையில நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிக்கிறாங்க. சோ போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சஸ்பெக்ட உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் மூலமா வீட்டுல நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ரகுவோட முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆக்சிடென்டல் டெத் அப்படின்ற மாதிரி தான் இது நேரம் வரைக்கும் கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. தன்னோட கணவருக்கும் ராய்க்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கும் மேல இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது ராய் இவங்களை தடுக்கணும்னு வர இவங்களுக்கும் ராய்க்கும் சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. கணவர் எவ்வளோ சொல்லி பாக்குறாரு, கேட்கல. அதுக்கப்புறம் இவங்களோட அம்மா, அதாவது ரகுவோட அம்மா இவங்க கிட்ட பேசி இவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களோட அப்பாவே, அதாவது ரகுவோட அப்பாவே அவங்க செடியூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இது ஒரு குடும்பமா, இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி மேலும் மேலும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரகு கோபம் அடைறாரு. ஒரே அடி. அந்த இடத்துல இறந்து போக ரகுவோட அப்பா இதை கவனிக்கிறாரு. குடும்ப பிரச்சனை வெளியே போக கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை ஒரு ஆக்சிடென்டா ஃப்ரேம் பண்ணி விட்டுடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க ரிவீல் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் டெபியோட பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அவங்க சிராக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அது மூலமா மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களோட நெருங்கிய நண்பர் அப்படின்றதும் மாயாக்கு இங்க சிராக் கூட பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் கூட பிடிக்காது அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டெபி விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலியில, அதாவது மாயாவோட ஃபேமிலியில எல்லாரும் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதால காலேஜ் போகாம வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவங்களோட ப்ரொஃபசர் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கே வந்துட்டாரு. உடம்பு சரியில்லையா, என்னமாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கணும்னு போக சரியான சமயத்துல வீட்டுல அம்மா அப்பா வந்து இந்த விஷயத்த தடுத்து நிறுத்துறாங்க. சோ அன்னில இருந்து அவங்களோட நம்பிக்கை அப்படின்றது உடஞ்சு போயிருச்சு. யாரை பார்த்தாலும் அவ சந்தேக பார்வையில தான் பாப்பா. சோ அவளோட பார்வைக்கு நீ ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாததான் தெரியற சிராக் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்ல சோ போலீஸ்காரர் அது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டார். வீட்டுக்குள்ள ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அப்பாவோட பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அப்பா ஹாஸ்பிட்டல் எல்லாமே போயிட்டு ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி வேலைக்கு திரும்பி போகலாம் ட்ரை பண்ண இந்த சைடு பிரசன்ட்ல இவருக்கு எதிரியா இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் அப்பாவோட கான்பிடென்ட்டை மொத்தமா உடைச்சு விட்டுட்டாரு. இதுக்கு மேல இவருக்கு போலீஸ் வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அனுப்பிவிட அதுக்கப்புறம் தான் இன்னும் மனநல பாதிக்கப்பட்டு இறந்து போனார் அப்படின்ற விஷயத்த இங்க கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியால பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ்காரரும் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது இதை கவனிக்கிறாரு. இந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவன் எங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அதே ஏரியால இருக்க ஒரு ரெட் லைட் ஏரியாவை காமிக்கிறாங்க. அந்த பெரிய ஃபேமிலியோட 3வது பையன் இருக்கா இல்லையா, அவ அந்த இடத்துக்கு ஒரு லேடியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க மர்மமான ஒருத்தரால சாகடிக்கப்படுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ்காரங்க ஃபுல்லா வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அது கூடவே பக்கத்திலே தான் ஹீரோயின் இருக்காங்க. ஏன்னா இதே ஏரியால தான் இவங்க ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவங்களை இந்த போலீஸ்காரர் பார்த்தது அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற தகவலே கிடைச்சிருக்கு. ஸோ இங்க அவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு அந்த கொலையை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த நபர் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களை கட்டி போட்டுதான் ஒரு மர்ம நபர் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேடி அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா கொலை பண்ணவனோட முகத்தை மட்டும் நான் பார்க்கல, ஆனா அவன் என்ன போட்டுக்கிட்டு இருந்தான், என்ன ஷூ போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்லி ஹீரோயின் பக்கம் திரும்பும் போது அவங்க அதே மாதிரி ஒரு உடை அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஷூ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்தவன் ஆல்மோஸ்ட் இவங்கள மாதிரியா தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்குள்ள என்ன பேசுறது அப்படின்றது புரியல. நான் வேற ஒரு விஷயமா வந்து இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் இதை கவனிக்கிறார். உடனடியா பக்கத்துல இருக்க அந்த போலீஸ் லேடி அமிச்சு இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எவிடன்ஸ்க்காக எடுத்துக்கோங்க அண்ட் இவங்களையும் வீட்டுல விட்டுடுங்கன்னு சொல்ல அந்த வேலைகளை அந்த லேடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு ஹீரோயின் எதுக்காக போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி
டேபி இருக்கு. யாரை கேட்டு போனீங்க அப்படின்னு மாதிரி வீட்டுல இருக்க அந்த தலைவர் இருக்காப்ல இல்லையா, அவர் திட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு பட்டுன்னு உள்ள போடுறாங்க. நான் தான் அவங்கள போக சொன்னேன், நீங்க யாருமே இல்லாதால பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இவங்க அங்க போகணும் அப்படின்னு மாதிரி விருப்பப்பட்டாங்க, அதனாலதான் நான் அவங்களை அனுப்பி விட்டேன், இது தப்பா நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்கள தனிமையில கூட்டு போக இந்த நபருக்கு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே போய் இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவரோட இன்னொரு பையன் கழுத்தறுக்கப்பட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற தகவல் இவங்களுக்கு கிடைக்கிது. பயங்கரமான சோகம். வார்த்தைகள் இல்லாம நின்றுகிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஹீரோயின் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதே ட்ரெஸ்ல வீட்டு வேலைக்காரமா அங்கிருந்து எங்கேயோ வெளியே போறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு பட்டன் ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ அவங்கள காப்பாத்தின அந்த சின்ன பொண்ணு எதுக்காக நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்க, இந்த கேஸ்ல அதாவது சிராகோட கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ்ல எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு நபர் போன் பண்ணார். அந்த எவிடன்ஸை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போனேன். எங்க போனேன் என்னன்னு தெரியாம நிறைய பேர் என்ன மேலும் கீழும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நைட்டுக்கு எவ்வளவு மாதிரி கொச்சையான வார்த்தைகளால பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. பயந்து போய் எனக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இல்லையா, அவருக்கு மறுபடியும் கால் பண்ணலாம் ட்ரை பண்ண, போன் போகிற மாதிரி தெரியல. பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்ச போலீஸ்காரர் பார்த்து என்ன இங்க கூட்டு வந்தார் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு அது கூடவே அந்த நபர் இறந்து போயிட்டார், அதாவது இவங்களோட வீட்டுல இருக்க இன்னொரு பையன் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்த அவங்களும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு வீட்டு தலைவர் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லும் போது அந்த இறந்து போற நபரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. நீ அழுகுறத பார்த்தா அவனுக்காக ஃபீல் பண்ற மாதிரி தோணுது. என்னோட பையனுக்கும் உனக்கும் நடுவில் காதல் இல்ல அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அவன் இறந்து போனது ஒரு வகையில உனக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி பேசும்போது அவங்க கோபப்படுறாங்க. இவரும் 2 பசங்க இறந்து போயிட்டாங்க. ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள இருக்கா, இங்க என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்ற ஒரு குழப்பத்துல அங்க இருக்க எல்லாரையும் அனுப்பி வைக்க, அதே சமயத்துல போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, என்னோட அப்பா விசாரிச்ச அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸை ரீஓபன் பண்ணி ஆகணும். ஏன்னா அதை உண்மையா பண்ணது ரகுதா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால என்னோட அப்பா மேல இருக்க பழிய துடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எரிஞ்சு போன நபரோட வீட்டுக்கு போறாரு. ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்க போட்டுக்கிட்டு இருந்த அதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முன்னாடி வரும்போது இவங்களுக்கு குழப்பமா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை நீ எதுக்காக போட்டு, ஆமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்னு சொல்ல, உனக்கு தான் தெரியும் இல்லையா, உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை நானா ஏன் கஷ்டமா எடுத்து உனக்கான தீர்வுகளை நானே கொண்டு வந்துட்டு இருப்பேன், அதுக்காக தான் போறேன்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா இந்த சைடு போலீஸ் ஆபீசர் அந்த சஸ்பெக்டா பிடிச்சி வச்சிருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இறந்து போன ரகுவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே வந்துருச்சு. அது கூடவே இன்னொரு அண்ணன், அதாவது உன்னோட இன்னொரு அண்ணன் இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்ல அவருக்குள்ள ஒரு மாதிரி சோகம் இருந்தாலும் அது வெளி காட்டிக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம ரகுவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவரை கரெக்டா லங்ஸ் பகுதியில குத்தி சாகடிச்சிருக்காங்க. அதுவும் அவருக்கு ஒரு பர்டிகுலர் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும், அது தெரிஞ்சுதான் குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மெடிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்னா லங்ஸ் 2 இருக்கும் இல்லையா, சின்ன வயசுலயே அவருக்கு ஒரு லங்ஸ் செயல் இழந்து போயிடுச்சு. இதனால அந்த செயல் எடுக்காத லங்ஸை பார்த்து குத்தி இருக்காங்க. ஒரு லங்ஸ் மட்டும் குத்தி இருந்தாங்க அப்படின்னா பொழைக்கிறதுக்கு நிறைய பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா ஒர்க் ஆகாத லங்ஸை விட்டுட்டு கரெக்டா ஒர்க் பண்ற லங்ஸை மட்டும் குத்தி இருக்காங்க அப்படின்னா அவரோட மெடிக்கல் கண்டிஷனை தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணிருக்கணும். ஆனா அது மட்டும் இல்லாம லெப்ட் ஹேண்டட் தான் இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நம்மளாம் சொல்ல. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா சஸ்பெக்டா பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அவருக்கு கரெக்டா இருக்கும். மோட்டிவ் கூட ராய் இவங்களோட மனைவி தான். சோ ராய் மேல இருந்த அந்த கோபத்தால நீ ரகுவை கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு மாதிரி போலீஸ்காரர் அவரோட வாதங்களை முன்வைக்கும் போது, அப்படி பார்த்தா என்னோட வீட்டுல 2 பேர் இதே மாதிரி கண்டிஷன்ல நீங்க சொன்ன எல்லா கண்டிஷன்லயும் பொருந்துற மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அந்த 2 பேரை சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் விஷயம் இவங்களோட அப்பா, ரெண்டாவது யார் அப்படின்னா இவங்களோட மனைவி, அதாவது இவரோட மனைவியான ராய். இவங்க 2 பேருக்குமே மோட்டிவ் அப்படின்றது இருக்கு. 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்க தான். 2 பேருக்குமே இந்த மெடிக்கல் கண்டிஷன் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரரும் அவங்கள சஸ்பெக்டா வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க பட்டுனை இவருக்கு இன்னொரு யோசனை வர ஆரம்பிக்குது. 3ஆவதா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள இது நேரம் வரைக்கும் நான் எப்படி யோசிக்காம இருந்தேன் அப்படின்ற மாதிரி வேகமா வந்து அந்த 3ஆவது நபரோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ டேபி இருக்காங்க இல்லையா ஹீரோயின், அவங்க தான் அந்த 3ஆவது நபர். இந்த வீட்டுல அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க. எங்களை விட அவங்களுக்கு இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவங்க இடது வலது அப்படின்ற 2 கையுமே சரிசமமா பயன்படுத்துறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கு கொடுக்கும் போது போலீஸ்காரருக்கு இது அதிர்ச்சியா இருக்கு. அவங்கள நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல மாயாவும் இந்த வீட்டுல 2 கொலைகள் நடந்திருக்கு இல்லையா, இன்னும் 4 கொலைகள் நடக்க போகுது. அது எல்லாமே ஒரு அகைன்ஸ்டா போய் நிக்க போகுது. நீ தான் இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க
இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் உன்னை சஸ்பெக்டா வச்சு உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு பயம். ஆனா அதே சமயத்துல போலீஸ்காரர் வண்டியில வேகமா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த சீசனை இத்தோட முடிக்கிறாங்க. சோ எக்கச்சக்கமான மிஸ்ட்ரீஸ் இன்னும் இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன நடந்தது, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் இவங்களோட அப்பா அம்மாவுக்கும் ஏகப்பட்ட ஏஜ் கேப் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன, அந்த அப்பா அம்மா முத கொண்டு தன்னை சுத்தி இருக்க எல்லாருமே மறைக்கிற ரகசியம் என்ன, அதை தாண்டி மாயா அப்படின்ற இவங்களோட ஃப்ரெண்டு இவங்க நினைச்ச இடத்துக்குலாம் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்ற பல கேள்விகள் எல்லாத்துக்குமே இதோட செகண்ட் சீசன்ல தான் இதுக்கான விடை இருக்கு. இந்த வீடியோக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னா சீசன் 2 இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த சீசனையும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன்.